மிதனராசி அப்படின்னாலே எல்லார் முகத்துலையுமே ஒரு புன்னகை வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். காதல், கவிதை, ரசனை. அப்ப வேலையில கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். இப்ப வேலை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு தக்கன தன்னை வந்து உருவாக்கிக்கிறவங்களுக்கு பக்குவம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பாருங்க, புதிய நண்பர்கள். இப்போ குடும்பத்தில் பாருங்க, சின்ன சின்னதாக ஒரு உடல்நல பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கருத்து மோதல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. வேற்று மதத்தவர் எல்லாமே இந்த காலகட்டத்தை உதவி செய்ய வருவாங்க இவங்களுக்கு வந்து. ஆனா இவங்க வந்து கூட்டு தொழில் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு முடிவெடுத்து பண்ணணும். அது புதியதாக ஒரு விஷயத்துல வந்து முதலீடு பண்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டவுடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறே சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிடும். அப்ப நீங்க வந்து அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது ஹெச்பி குறைவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க, குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க, லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னே அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து பிசிஓடி சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சின்னு நீங்கள் தான் சொல்லணும், இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. அந்த குரு பயிற்சி அப்போ ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசி எப்படி இருக்கு சொல்லுங்க. முதல்ல வந்து குரு பயிற்சி எப்ப அப்படிங்கிறத பத்தி நான் வந்து சொல்லிடுறேன். நானு வருகிற ஜூன் 2ஆம் தேதி நள்ளிரவுல 1:50 நடுராத்திரி அன்னைக்கு பாருங்க கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல அன்னைக்கு நட்சத்திரம் பாருங்க, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில வந்து குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து மிதுனத்துல இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்குள்ள தன்னுடைய டிராவல்குள்ள வாராரு, தன்னுடைய பயணத்துக்கு வாராரு. அப்ப கடகராசி அப்படிங்கிறது பாருங்க காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அதிகமான தாய்மை உணர்வை கொண்டதும் பாருங்க கடகராசி தான். நிறைய கடகராசி அன்பர்களை பாக்குறப்ப நமக்கே தெரியும். எல்லாம் பாருங்களேன், பார்த்து நம்மள வந்து கவனிப்பாங்க.
கடகராசியில் உள்ள 3 நட்சத்திரமே அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த கடகராசிக்குள்ள வரக்கூடிய குரு பகவானுடைய டிராவல் வந்து 1 வருஷமா இருக்கும். அப்ப அந்த 1 வருஷத்துக்குள்ள நம்முடைய உலகியல் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நிறைய வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்கம் விலை வந்து அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியா? இப்ப பாருங்க, இப்ப நடப்பு காலங்கள்ல பாக்குறப்ப கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் அப்படிமா இருக்கும். ஆனா இப்ப அடுத்து வர இந்த குறுப்பெயர்ச்சி காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிக அளவுக்கு இன்னும் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்புறமா நிறைய வந்து மழை வந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் அந்த மழை நீர் வந்து தேவையான நேரத்துல நமக்கு வந்து கிடைக்காது. இதனால விவசாயிகள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப அந்த மழைக்கு தக்கவாறு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பயிர் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானானவர் நிறைய வந்து பெண்களுக்கு அதிகமான அளவுல பெண்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும். நிறைய வந்து பாருங்க, குழந்தைகள் வந்து அதிக அளவுல வந்து படிப்புல கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். ஆன்மீகத்துல வந்து நம்மளே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு நிலைகள் உருவாகும். ஆன்மீகவாதிகள், ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களால நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சூப்பர்மா. ஏன்னா ஆன்மீகம் தான் மெயின் நம்மளுக்கு. அதுலதான் உலகமே ஓடிட்டு இருக்கு. மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. மிதுன ராசி அப்படின்னாலே எல்லார் முகத்துலயுமே ஒரு புன்னகை வரும். ஏன் ஒண்ணு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். காதல், கவிதை, ரசனை அத்தனைக்கு சொந்தக்காரங்க மிதுன ராசிக்காரங்க தான். நல்ல ரசிப்பு தன்மை அவங்களுக்கு இருக்கும். கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்களேன், ஒரு கவிதை நயமாவே பாக்குறது, ஒரு ரசனையோட பாக்குற தன்மை வந்து மிதுனராசிக்காரங்க தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் நிறைய புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க, ஒரு நுட்பமான அறிவு, நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு தகவல் வந்து ஒருத்தர் போகுது பாத்தீங்களா, அதுக்கும் பாருங்க மிதுனராசிக்காரங்க தான். ஆமா, சில பேருங்க ஒரு தெருவுல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, மொத்தம் 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஒருத்தவங்க மிதுனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த தெருவில் உள்ளவங்க அத்தனையோடைய விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களை பற்றி விஷயத்தையும் ஒரு தடவை கேட்பாங்க. ஆனா பாருங்க, அடுத்த செகண்ட் அதை வந்து ஞாபகமா வச்சிருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய தன்மை வந்து மிதுனராசிக்காரர் தான் இருக்குது. அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணி அப்படியே வந்து போய்கிட்டே இருப்பாங்க. எதுக்காகவும் தயங்கவும் மாட்டாங்க, விழவும் மாட்டாங்க. விழுகிற மாதிரி விழுந்து எந்திரிச்சு போய் இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்ப இவங்களுக்கு பாருங்க, இந்த குரு பயிற்சியானது இது வரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார். அப்ப கொஞ்சம் பிரச்சனையில கொடுத்து செஞ்சிருப்பாரு. அப்ப ஜென்ம குருவா இருந்தவர் தன்னுடைய 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு இருக்காரு. அப்போ தனகாரகரே பாருங்க, வாக்குஸ்தானம் எவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது கலவையான வருடமாக இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்து தரக்கூடியதா இருக்கும். நிறைய வந்து அனுபவங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். புது புது விஷயங்கள்ல கத்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு தான் வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும். எந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த வயசானாலும் படிச்சுக்கிட்டே இருக்க நினைப்பாங்கல்ல, அவங்க ஆரம்பித்து மிதுன ராசிக்காரங்க தான். அதிகமா படிக்கணும், எந்த படிப்பும் கிடையாது, எந்த இதுனாலும் சரி தெரிஞ்சுக்கணும். தொழில் பற்றி கல்வியா, எதை பற்றியும் கல்வியா இருந்தாலும் சரி தெரிஞ்சு உடனே டக்குன்னு உடனே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து தரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் எதையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைப்பாங்க. அப்ப வேலையில கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். இப்ப வேலை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு தக்க தன்னை வந்து உருவாக்கிக்கிறவங்களுக்கு பக்குவம் வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பாருங்க, புதிய நண்பர்கள், புதிய துறையிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே நண்பராக வருவாங்க. அப்ப அவங்க மூலமாக இவங்க வந்து புதிதாக ஒரு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய வந்து குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிகமாகவே இவங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ அது மட்டுமே இல்லை, பண வரவு இவங்களுக்கு வந்து ஒரே சீராகவே இருக்கும். இந்த இதில் கூடவும் செய்யாது குறையும் செய்யாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கிடுவாங்க. அப்போ எந்த செலவு தேவை, எது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப தெரிஞ்சு திட்டமிடலோடு செய்யக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இப்போ குடும்பத்தில் பாருங்க, சின்னதாக ஒரு உடல்நல பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கருத்து மோதல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எது இருந்தாலும் இவங்க வந்து தன்னுடைய புத்தியால சமாதானம் பண்ணி போகக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்குது. இப்போ உடல் நலத்துல கொஞ்சம் வந்து கவனம், ஏதோ ஒரு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி இந்த மாதிரியான சூழல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் வந்து கவனமாகத்தான் இருக்கணும். தியானம் இவங்க செய்ய வந்து நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தொழில் முறையில் பாருங்களேன், புதிதாக வாய்ப்புகள் உருவாகும்.
இவங்க வந்து இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். இல்லை இவங்க வந்து இங்கே உள்நாட்டிலே இருந்துக்கிட்டு வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுலாம் இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் ரொம்ப அதிக அளவில் இவங்க வந்து லாபம் தரக்கூடியதாக இருக்கும். வேற்று மொழி வேற்று மதத்தவர் எல்லாமே இந்த காலகட்டத்தை உதவி செய்ய வருவாங்க இவங்களுக்கு வந்து. ஆனால் இவங்க வந்து கூட்டு தொழில் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சு முடிவெடுத்து பண்ணணும். அது புதியதாக ஒரு விஷயத்தில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது வந்து உங்களுடைய சுய சாதகத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி செஞ்சால் நல்லது. நம்ம சொல்கிறது வந்து எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். அப்போ செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அசையா சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக சேரக்கூடிய அமைப்பும் பாருங்க இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப நாளாக வந்து ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், இந்த இடத்துல இடமா நல்லா இருக்குமே, ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்னு நினச்சானா அந்த இடத்துல வந்து இடத்த வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலத்திலே வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கி அதனால ஒரு மனசில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கு இவங்களுக்கு வந்து. இவங்க மனசு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க சில விஷயங்கள்ல. ஆனால் எல்லா டேரண்ட் எல்லாமே இருக்கும், ஆனால் சில விஷயங்களை பார்க்குறப்ப ஒரு குழந்தை மாதிரியே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப சின்ன சின்ன விஷயம் செஞ்சால் கூட வந்து மகிழ்விக்கக்கூடியவங்க தான் இவங்க வந்து. அப்போ குடும்பத்து மேலே அதிகமான பற்று இவங்களுக்கு அதிகமாக இருந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணம் தான் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்தாலுமே வந்து இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அதான் ரொம்ப வந்து நம்ம செட்டிலான திருமணம் முடிக்கணும் இப்போதைக்கு வேண்டாம் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு விரும்பின இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு என்ன படிக்கிறனாலும் கிடைக்கிறதுக்கெல்லாம் அந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் இவங்க பார்த்து செஞ்சுட்டாங்கன்னா வேறு எதுவும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே வராது வந்து. அப்புறம் புதிய கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இவங்க ஏதாவது விஷயம் குடும்ப செலவு இவங்களுக்காக எதுவும் கடனே வாங்க மாட்டாங்க. ஆனால் பாருங்க, ஒன்று இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்காக வாங்குவாங்க, இல்லை வீட்டுக்காக வாங்குவாங்க, இல்லை தாய்க்காக வாங்குவாங்க, பிள்ளைகள் சுப செலவுக்காக தான் வாங்குவாங்க. அப்படி வாங்குறத இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் கொஞ்சம் தவிர்க்கணும். தவிர்த்தாங்கன்னா அடுத்த அளவில் கொஞ்சம் பெரிய அளவில் பாதிப்புகள் வராமல் இருக்கும். இருக்கிற கடனை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் பார்த்துங்க, அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. ஆமாம், அதில் கொஞ்சம் திறமையாக தான் செயல்படுவாங்க. இவங்க தகுதிக்குட்பட்டு தான் கடனே வாங்க ஆரம்பிப்பாங்க. இது முடியுமா முடியாதுன்னு யோசனை பண்ணி தான் இந்த கடன் வாங்கியாச்சுன்னா சரியான முறையில் தவணை முறையில் கட்டி அதையும் சரி செஞ்சிருவாங்க. அந்த அமைப்பு எல்லாமே இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் இருக்குது. வீடுகள் வந்து இவங்க வந்து கெட்டக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இவங்களுக்கு வந்து வீடு வந்து வாங்கினா இவர் ரசனைக்கு ஒத்து போகாது. அப்போ ஏதாவது ஒன்று குறைகள் தெரிஞ்சிட்டே இருக்குமா. ஆனால் வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் வானம் தோண்டி இவங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி கெட்டக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் இருக்குது. நண்பர்களால் இவர்களுக்கு உதவிகள் அதிகமாக இருந்தாலுமே வந்து உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சண்டை சத்தம் ஒரு பிரச்சனை வந்து மனசு நிம்மதி இல்லாமல் போகும். அப்போ நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவங்களால ஆதாயம் எல்லாமே இருக்குது. உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகணும், விலகியும் போகக்கூடாது, விரும்பியும் போகக்கூடாது. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவுகள் தான் இவருக்குள்ள பிரச்சனையாகும். ஏன்னா இவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, தந்தை வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து தந்தை வழி சொத்துக்களால் ரொம்ப ஆதாயம் கிடைக்கும். அது ஒரு 10-12 வருஷமா ஒரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழக்கு இவங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பாகி இந்த வழக்கில் வெற்றியும் கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த குருப்பெயர்ச்சி காலமானது இருக்குது. இந்த மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சே பார்க்காத மிக உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து. இப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு புதியதாக காதல் உணர்வு வரும். இவங்க வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அடுத்து போக போகத்தான் பாருங்க ரொம்ப தீவிரமாக இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கோவில் சொல்லுங்க. சொல்றேன். அப்போ இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஊர்ல பக்கத்து இருக்குதுன்னு சொல்றதானே சீக்கிரம் போக முடியும், வார வாரம் போகணும்ல. அப்போ இவங்க ஊர்ல இருக்கிற ஆலயத்திலேயே வந்து பாருங்க அன்னை மாரியம்மன் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அதுவும் கூட வடக்கு பார்த்த அம்மன்னா ரொம்ப நல்லது. வடக்கு பார்த்த மாரியம்மனுக்கு போய் திங்கட்கிழமை மாலையில 6 மணிக்கு மேல போய் 2 பச்சரிசி மாவுல 2 தீபம் ஏற்றணும். பச்சரிசி மாவுல விளக்கு ஆமா மாவிளக்கு போட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமோ மறிக்குழுந்து வாங்கி அன்னைக்கு தரணும். தாய்க்கு வந்து மறிக்குழுந்து வாங்கி கொடுத்து அதை வச்சு அவங்களை அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குற மறிக்குளத்தை கொண்டு நம்ம வச்சிருந்தோம்னா இவங்க அந்த குருப்பெயர்ச்சி காலத்துல மிகப்பெரிய அளவுல இவங்க உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எதுக்காக மாவிளக்கு போட சொல்றேன் அப்படின்னம்னா மற்ற விளக்கு போடுறதுக்கும் மாவிளக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ மாவிளக்கு அப்படிங்கிறது ஒன்று அங்கே தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தவங்க பசியில் வாரவங்க துப்புரவு செய்கிறவங்க எல்லாமே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு உணவாக போகுது.
அதை கூட எங்க கொண்டு கீழே போட்டாலும் வேஸ்ட் ஆகவே செய்யாது, உங்களுக்கே தெரியும்ல. சீரை கீழே ஒரு துளி விழுந்தா கூட ஒரு 10 எறும்பை மாவிளக்குல ஏத்துறதே ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகம் தான். அனுக்கிரகம் தான். அதனாலதான் ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. நன்றி. மிதுன ராசிக்கு வந்து நல்லா அன்னை மாரியம்மனை விளக்கேற்ற சொன்னீங்க. ரொம்ப நன்றி, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. வியூவர்ஸ், மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அழகாக அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் பக்கம்தான் இருக்குது. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்கள்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கோவிலும் விளக்கும் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த விளக்கேற்றுங்க, அந்த அம்மனை போய் கும்பிடுங்க. ரொம்ப அமோகமாக இருப்பீங்க இந்த குரு பயிற்சி. தேங்க்யூ.